पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். துலா ராசி அன்பர்களே, சித்திரை 3-4 பாதம் தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் கேதுவும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வாங்க. பண வரவை அதிகரிப்பாங்க. செய்து வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகளை அகற்றுவாங்க. முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்புக்கு வழிகாட்டுவாங்க. வரவேண்டிய பணம் வரும். விவசாயம், உணவக தொழில்கள் முன்னேற்றம் பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். 5ஆம் இடத்துல குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் சனி ராகுவால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருந்தவங்களின் ஏக்கம் நிறைவேறும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். நீண்ட நாளாக தள்ளி போன வேண்டுதலை நிறைவேற்ற கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். பெண்களின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தது சுவாதி, எங்கும் எதிலும் முதலிடத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். பாக்கிய குருவின் பார்வையுடன் 5ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும். சிலருக்கு புது இடம், வீடு வாங்கும் யோகம் தோன்றும். ஜூலை 3 வரை, அதாவது புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களின் கனவுகள்லாம் நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேதுவால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நினைத்ததை நடந்தேறும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். கடன்காரங்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், குழப்பங்கள் விலகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அதாவது சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து எதிர்பாலினரால் சங்கடங்களை உண்டாக்கி வந்தாலாம் அதன் பிற்பாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயத்தில் லாபம் உண்டாகும். உழைப்பாளர்கள் சங்கடம் விலகும். பரிகாரம் பத்திரகாளியை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்.
ஞானகாரகன் குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்களின் நிலை மாறும். உங்களின் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனியை வந்து குரு பார்க்கறதுனால இதுவரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி, பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்தில் உண்டான தகராறு யாவும் விலகும். விருப்பம்லாம் பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது செவ்வாயால் வருமானம் உண்டாகும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க. பெண்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். தனியார் நிறுவனத்தில் பயத்துடன் பணியாற்றி வந்தவர்களின் பயம் போகும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். பரிகாரம் வந்து மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும்.